அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 20, 2026. இன்றைய முக்கிய செய்திகளை இப்போது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முக்கிய செய்தியாக மாமல்லபுரத்தில் தென் மண்டல கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சினைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடைபெறுகிறது. நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகள் கூட்டத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. தென் மாநிலங்களின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இடையேயான நதிநீர் விவகாரங்களும் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசனை நடைபெறுகிறது. மாநிலங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்துகின்றனர். சென்னையின் புறநகர் ரயில் சேவையில் முக்கிய மாற்றம் ஏற்பட உள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்துடன் புறநகர் ரயில் சேவையை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. மெட்ரோ ரயில் மற்றும் புறநகர் ரயில் சேவைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் பயணிகளுக்கு வசதி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேருந்து, மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் சேவைகளை ஒருங்கிணைக்கும் திட்டமும் முன்னெடுக்கப்படுகிறது. சென்னையின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலம் முழுவதும் நீர்வளத் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. நதி இணைப்பு திட்டங்களை விரைவுபடுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. காவிரி, வைகை மற்றும் குண்டாறு உள்ளிட்ட நதிகளை இணைக்கும் திட்டங்கள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. தென்பெண்ணை மற்றும் பாலாறு இணைப்பு திட்டங்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. பெண்ணையாறு மற்றும் செய்யாறு இணைப்பு திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவையில் பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கைகள் குறித்து விவாதம் நடைபெறுகிறது. பாசன திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மாவட்டங்களில் புதிய தடுப்பணைகள் அமைக்கும் பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. அணைக்கட்டுகள் அமைக்கும் பணிகளுக்கும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. ஏரிகள் மற்றும் கண்மாய்களை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வெள்ளத்தடுப்பு பணிகளை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கிராமப்புறங்களில் நீர்வளத்தை பாதுகாக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை வெளிப்படையான முறையில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கலை மற்றும் பண்பாட்டுத் துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு அருங்காட்சியகங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள அரசு அருங்காட்சியகங்கள் நவீனப்படுத்தப்பட உள்ளன. அருங்காட்சியகங்களில் உள்ள பழமையான பொருட்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தொல்லியல் ஆய்வுகளுக்கான நிதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பூம்புகார் பகுதியில் ஆழ்கடல் தொல்லியல் ஆய்வு தொடர்ந்து நடைபெறுகிறது. பூம்புகாரில் நவீன ஆய்வகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பழமையான வரலாறு மற்றும் பண்பாட்டை பாதுகாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கீழடியில் புதிய தொல்லியல் கண்டுபிடிப்பு தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கீழடியில் மீன் உருவம் கொண்டு சுடுமண் அச்சு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. தமிழக கடலோர பகுதிகளுக்கு பேரலை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு தமிழக கடலோர பகுதிகளில் கடல் அலைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளுக்கும் இதேபோன்ற எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறிய படகுகள் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தின் சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் பொதுமக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கல்வி தொடர்பான முக்கிய நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள் நகல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்கள் தங்களுடைய விடைத்தாள் நகல்களை இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் முதுநிலை கல்வியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழக மருத்துவ மாணவர் சேர்க்கையில் விருப்ப பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யும் காலக்கெடு இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விருப்பங்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள் பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அடுத்த கட்ட ஒதுக்கீட்டு முடிவுகள் பின்னர் வெளியிடப்பட உள்ளன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் வாய்ப்புகளை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் படிப்புகளில் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி தொடர்பான புதிய அறிவிப்புகளை மாணவர்கள் தொடர்ந்து கவனித்து வருகின்றனர். சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது.
பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தினசரி அடிப்படையில் நிர்ணயித்து வருகின்றன. கச்சா எண்ணெய் விலை மற்றும் ரூபாய் மதிப்பு உள்ளிட்ட காரணிகள் எரிபொருள் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தங்கம் விலை தொடர்பான சந்தை நிலவரமும் இன்று கவனத்தை பெற்றுள்ளது. சர்வதேச சந்தை நிலவரம் மற்றும் அமெரிக்க டாலரின் மதிப்பு தங்கத்தின் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்தியாவின் பொருளாதார நிலவரத்தை சர்வதேச சந்தை மாற்றங்கள் தொடர்ந்து பாதித்து வருகின்றன. அடுத்து இந்தியாவின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சாதிவாரி கணக்கெடுப்பில் தகவல்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்தியாவில் மக்கள் தொகை தொடர்பான தரவுகளை சேகரிப்பதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். இந்தியாவின் நிர்வாக திட்டங்களில் தரவுகளின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களும் தொடர்ந்து கவனத்தில் உள்ளன. அருணாச்சல பிரதேச எல்லை தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக அமெரிக்க தூதர் வெளியிட்ட கருத்து கவனம் பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து தொடர்பாக பல்வேறு அரசியல் எதிர்வினைகள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வெளியே இருந்த பாதுகாப்பு தடுப்புகள் அகற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை தொடர்பாக டெல்லி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர்களின் சமூக வலைதள செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுகள் வெளியாகியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதள செயல்பாட்டில் முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருகிறது. செயற்கைக்கோள் இணைய சேவையை இந்தியாவில் தொடங்குவதற்கான முயற்சிகளை ஸ்டார்லிங்க் நிறுவனம் மீண்டும் மேற்கொண்டுள்ளது. இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்குவதற்கான அனுமதியை பெற நிறுவனம் மீண்டும் விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறையில் செயற்கைக்கோள் இணைய சேவை முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொலைதூர பகுதிகளுக்கும் இணைய வசதியை கொண்டு செல்ல செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான முதலீடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்தியாவின் விண்வெளித்துறையிலும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் மின்னணு மற்றும் தொழில்நுட்பத் துறையில் புதிய முதலீடுகள் குறித்து தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்தியாவின் உற்பத்தித் துறையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வர்த்தக நிலவரம் சர்வதேச சந்தையுடன் இணைந்து மாற்றம் பெற்று வருகிறது. உலக நாடுகளின் பொருளாதார நிலவரம் இந்திய சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அடுத்து உலகச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் தொடர்ந்து சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது. ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருகின்றன. ஹார்முஸ் நீரிணை உலகின் முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாகும். அந்த பகுதியில் ஏற்படும் எந்தவொரு பதற்றமும் சர்வதேச வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அமெரிக்கா ஈரானுக்கு உதவும் நாடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் தொடர்பாக அமெரிக்கா புதிய பொருளாதார நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தென்கொரியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். சீனா மற்றும் தென்கொரியா இடையேயான உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ஆசிய நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் பேச்சுவார்த்தைகளில் முக்கியத்துவம் பெறுகின்றன. உலக சந்தைகளில் பத்திர விலைகள் தொடர்பாக மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அமெரிக்க அரசின் கடன் அளவு $40 டிரில்லியன் கடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அரசின் கடன் நிலவரம் தொடர்பாக பொருளாதார நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உலக சந்தைகளில் எண்ணெய் விலை மாற்றம் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்க டாலரின் மதிப்பு மற்றும் பத்திர சந்தை நிலவரமும் முதலீட்டாளர்களின் கவனத்தை பெற்றுள்ளன. சர்வதேச பங்குச்சந்தைகளில் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகின்றன. உலக பொருளாதாரத்தில் மத்திய கிழக்கு நிலவரத்தின் தாக்கம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. ஆசிய பங்குச்சந்தைகளிலும் சர்வதேச சந்தை மாற்றங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. உலக நாடுகள் எரிசக்தி பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகின்றன. அடுத்து விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். உலக ஹாக்கி போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை 5 கோல்களுக்கு 3 என்ற கோல் கணக்கில் வென்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாகிஸ்தான் அணி போட்டியில் இருந்து வெளியேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்திய ஹாக்கி அணி தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணி இலங்கை அணியை 165 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் தொடரில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. மனவ் சுதார் சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தியுள்ளார். மனவ் சுதார் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளார்.
முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பந்துவீச்சு சிறப்பாக இருந்தது. இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த போட்டிக்கான தயாரிப்புகளில் கவனம் செலுத்தி வருகிறது. உலக பேட்மிண்டன் போட்டிகளிலும் இந்திய வீரர்கள் பங்கேற்று வருகின்றனர். இந்திய வீரர்கள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்காக கடுமையாக போட்டியிட்டு வருகின்றனர். இந்திய விளையாட்டு வீரர்களின் சர்வதேச சாதனைகள் தொடர்ந்து கவனம் பெற்று வருகின்றன. அர்ஜுனா விருதுகளுக்கான தேர்வு தொடர்பாகவும் விளையாட்டு உலகில் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்திய விளையாட்டு அமைச்சகம் விருது தேர்வு தொடர்பாக விளக்கங்களை வெளியிட்டுள்ளது. திறமை மற்றும் சாதனைகளின் அடிப்படையில் விளையாட்டு வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பல்வேறு விளையாட்டுகளுக்கு பயிற்சி மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இன்றைய முக்கிய செய்திகளில் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், கல்வி, மருத்துவ மாணவர் சேர்க்கை, வானிலை, போக்குவரத்து, இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி, சர்வதேச அரசியல், பொருளாதாரம் மற்றும் விளையாட்டு செய்திகள் முக்கிய இடம்பெற்றுள்ளன. இதுவரை இன்றைய முக்கிய தமிழ் செய்திகள். இந்த செய்திகளை தொடர்ந்து கேட்க எங்கள் செய்தி சேனலை ஆதரிக்கவும். முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பதிவு செய்யுங்கள். மீண்டும் நாளை புதிய செய்தி தொகுப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.